மார்டின் ஏர் நிறுவனத்துக்கு சொந்தமான இந்த எம்சி டொனால்ட் டக்ளஸ் DC-8 விமானம் இந்தோனேஷியாவின் சுரபயா விமான நிலையத்திலிருந்து சவுதி அரேபியாவில் உள்ள ஜித்தா விமான நிலையம் நோக்கி பறந்து கொண்டிருந்தது. 182 ஹஜ்ஜாஜிகள் மற்றும் 9 பணியாளர்கள் இதன்போது விமானத்தில் பயணித்துக் கொண்டிருந்தனர். நெதர்லாந்தை சேர்ந்த அனுபவம் வாய்ந்த 52 வயதான ஹென்ரிக் லெம்பே இந்த விமான நிலையத்தின் விமானியாக செயற்பட்டதுடன் அவர் அந்த நேரத்தில் 26,770 விமான பயணங்களை பூர்த்தி செய்திருந்தார். விமானம் இலங்கையூடாக சவுதி அரேபியாவின் ஜித்தா நோக்கி 36,000 அடி உயரத்தில் பறந்து கொண்டிருந்த நிலையில் விமானத்தை இயந்திர கோளாறு காரணமாக கட்னாக் விமான நிலையத்தில் தரையிறக்க விமான நிலைய போக்குவரத்து கட்டுப்பாட்டிடம் அனுமதி கோரியிருந்தார். கட்னாக் விமான நிலையத்திலிருந்து கிடைத்த தகவல் சரியாக இவர்களுக்கு கிடைக்காமையினால் நோர்டன் பிரிட்ஜ் 7 கண்ணீர் மலையில் விழுந்து நொறுங்கியதாக பின்னர் தெரியவந்தது. விமானத்தில் இருந்தவர்கள் அனைவரும் உயிரிழந்ததுடன் விமான பணிப்பெண் ஒருவரின் உடலை மாத்திரமே அடையாளம் காண முடிந்தது. மக்கானுக்கு இப்போ போயிட்டு வர பிளேன் வர நேரம் இந்த மலையில் மீதுவான புகமூட்டமாக இருந்தது. புகமூட்டமாக இருந்தப்போ அங்கேருந்து பிளேன் வரும் நேரம் பிளேன் வந்து 4வது மலையில் இடிபட்டுச்சு. 4வது மலையில் இடிபட்டு 5வது மலையில் விழுந்துச்சு. கால் வேற கை வேற கொண்டு வந்து இங்கே அங்கே முருத்தனுங்கிற தோட்டத்தில் கணத்தையில் புதைச்சிருக்காங்க. இன்னமும் அந்த கணத்தை இருக்குது. முஸ்லீம் ஆளுக்கு வந்து இன்னமும் வருஷம் தானம் கொடுக்குறாங்க. டிசம்பர் 4 வென்றுகொண்டு தியத்தலாவை இராணுவ முகாமில் டிசம்பர் மாதம் 4ஆம் தேதி நான் இருந்தேன். எனக்கு கிடைத்த தகவலுக்கு அமைய இந்த அனர்த்தத்தை பார்வையிடுவதற்காக நான் சென்றிருந்தேன். விமானத்திலிருந்து சிதறியிருந்த உடல்களை மீட்பதே எமது பிரதான நோக்கமாக இருந்தது. அதற்காக நாம் தியத்தலாவிலிருந்து வந்தோம். எமது வீரர்கள் விமானத்தின் உதிரி பாகங்களை மேலே எடுத்து வந்தனர். பல உடல்களை பார்த்தோம். අපේ සොල්දාදුව රැගෙන උඩට ගෙනාවා. විදේශකයන්ගේ මිනි සෑහෙන ගොඩක් අපි දැක්කා. விமானம் விபத்துக்குள்ளாகி 50 வருடங்கள் கடந்துள்ள நிலையில் அவர்கள் நினைவு கூர்ந்து நோர்டன் பிரிட்ஜ் விமல சுரேந்திர நீர்த்தேக்கத்துக்கு அருகிலுள்ள நினைவு தூபிக்கு அருகில் இன்று நினைவேந்த நிகழ்வு நடைபெற்றது.